ஒரு சோழ இளவரசன் பாண்டியனா மாறுறாங்க. அதன் தொடர்ச்சியா கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். இன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ராஜேந்திர சோழன் கட்ட சொல்லி சேர மன்னன் ராஜசிம்ஹா பாண்டிய தேசத்துல இந்த கோயில கட்டுறாங்க. தட் இஸ் திருநெல்வேலி மன்னார் கோவில்ல கட்டியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் பாண்டிய தேசத்தை வென்றதுக்கு அப்புறம் அவங்களோட மகனை பாண்டிய தேசத்தை ஆட்சி செய்ய வைக்கிறாங்க. நீ பிறப்பால சோழனா இருந்தாலும் பாண்டிய தேசத்தை பாண்டியனாவே ஆட்சி செய்யு அவங்க மகனுக்கு ஜட்டாவர்ம சுந்தர சோழ பாண்டியன்னு ஒரு பட்டப்பேர் அளிக்கிறாங்க. இந்த இளவரசரும் பாண்டிய தேசத்தை ஒரு தனி நாடு மாதிரி ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க. சோ இவங்களோட 15ஆம் ஆட்சி ஆண்டுல தான் இந்த கோவில கட்டியிருக்காங்க. இந்த இளவரசரோட கண்காணிப்புக்கு கீழே தான் சேர மன்னன் அந்த கோவில கட்டினாங்க. கட்டி முடிக்கவும் இந்த கோயிலுக்கு ராஜேந்திர சோழ விண்ணகரம்னு பேரு சூட்டியிருக்காங்க. பட் இப்போ இந்த கோயிலோட பேரு அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி டெம்பிள். இந்த கோவில்ல நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நீங்க பார்க்கலாம். சோழ பாண்டிய இளவரசரை பத்தின குறிப்பும் இந்த கல்வெட்டுகள்ல இருக்கு. இரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸும் சில தூண்கள்ல பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்கு, செகண்ட் ஃப்ளோரும் இருக்கு. ஆனா ரொம்ப குட்டியா இருந்துச்சு. பிரதான சந்நிதி கீழே தான் இருக்கு. பட் மேல குட்டியா 2 சின்ன சந்நிதி இருக்கு. கோயில்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வியூ ரொம்ப அழகா இருக்கும். எஸ்பெஷலி கோபுரம் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. அப்படியே அங்க சுத்தி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க சந்நிதிக்கு போனீங்கன்னா பெருமாளுக்காக டெடிகேட் பண்ண இந்த ஷ்ரைனை நீங்க பார்க்கலாம். அப்படியே அதுக்குள்ள இருந்தே ஒரு படி போகும். அதுல ஏறி மேல போனோம்னா இன்னொரு ஷ்ரைன் இருக்கும். இது விஷ்ணுக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து வியூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நான் விசிட் பண்ணதுலயே ரொம்ப ரொம்ப அழகான கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. கோவில்னாலே அழகானது தான், பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாவே ஃபீல் ஆச்சு. முடிஞ்சா பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க. அம்பாசமுத்திரத்துல இருந்தே 4.4 கிலோமீட்டர் தான். கூகுள்ல நீங்க மன்னார் கோவில்ல இருக்கிற டெம்பிள்னு போட்டாலே இந்த டெம்பிளை தான் காட்டும். சோ போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.